நைட் பார்ட்டி இல்லாத, நைட் பார்ட்டியில் கலந்து கொள்ளாத சினிமா நடிகர்கள் யாருமே இல்லை. குடும்பம் நீங்கள் இமான பொண்டாட்டியை வந்து சிவகார்த்திகேயன் தள்ளிட்டு போயிட்டாருங்கிறார். சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர், இன்று வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நடிகரும் கூட சொல்லலாம். எல்லாம் சரி. இமான் அவர்களோட பல திரைப்படங்கள்ல அவர் வந்து இணைந்து வேலை பார்த்திருக்காரு, நடிச்சிருக்காங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகரா வளர்ந்து வர்றாரு. இப்போ இமான் அவர்களுக்கு சில திரைப்படங்கள் ஒப்பந்தமாகல, அதனால ஒரு காழ்ப்பு உணர்ச்சியின் காரணமா இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அவருடைய சிவகார்த்திகேயனை காப்பாத்துறதுக்கு தரங்கட்ட விமர்சனத்திற்கு ஏன் பதில் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம்ல சிவகார்த்திகேயன். நீங்க வந்து ஒரு தரப்பு சிவகார்த்திகேயன் வக்கீல் ஆயிட்டீங்க. சம்பளம் வாங்க வக்கீல் கிடையாது. தனியார் சேனல்ல இருந்து ஒரு சார் அந்த கதையெல்லாம் வேண்டாம் சார், இருந்து எல்லாம் சரிதான். படிப்படியாக முன்னேறி ஒரு திரைப்படத்துல வாய்ப்பு கிடைச்சு அதை நடிச்சு அவர் நடிப்பை வெளிப்படுத்தி இன்னைக்கு வந்து அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகரா உயர்ந்து வந்திருக்காரு. 100 கோடி சம்பளம் வாங்கட்டும். இப்போ அவரால் திடீர்னு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு அவர் பதில் கொடுக்கலன்றது தரங்கட்ட விமர்சனத்துக்கு ஏன் பதில்? இங்க நீங்க போனீங்கன்னா விஜயகாந்தோடைய அவருடைய கல்யாண மண்டபம் கோவிலா மாற்றப்பட்டிருக்கு. நீங்க விஜயகாந்த் விஜயகாந்த் கட்சியில சேர்ந்திருப்பீங்க போட்டு சொல்றீங்க. முதல்ல பேசும்போது சிவகார்த்திகேயன் வக்கீல் சொன்னீங்க, இப்ப விஜயகாந்த் கட்சியில சேர்ந்து சொல்ற கேள்விகள் நியாயமல்ல சொல்றீங்க. கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஊடகம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. உண்மையிலே இந்த ஊடகம் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் விரும்பினால் உங்களால் விருப்பமுள்ள ஒரு தொகையை எங்களுக்கு அனுப்பலாம். இதற்கு உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்ப முடியும். விருப்பம் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தவும். நன்றி. தனுஷ் மேல இப்போ வந்து ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு. சுச்சி லீக்ஸ் வந்து ஏற்கனவே இருந்தது, இப்போ சுச்சி டாக்ஸா மாறி இருக்குன்னு சொன்னேன். சுசித்ரா அவர் ஒரு மிகப்பெரிய சிங்கரா இருந்தவங்க, ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சிங்கரா இருந்தவங்க, இப்போ ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை தனுஷ் மேல வச்சிருக்காங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க மேல வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இது எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மைதான், எல்லாமே உண்மை. எல்லாம் நீங்க அது மறுப்பதற்கே இல்லை, லேட்டா வந்திருக்கு அவ்வளவுதான். இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற விஷயம் தான். அதான் முதலே ஆரம்பத்தில் சொன்னேன், இவர்களுடைய வாழ்க்கை சராசரி மனித வாழ்க்கையிலிருந்து 100 மடங்கு அதாவது இயற்கைக்கு மாறான வாழ்க்கை. நீங்கள் தனுஷு முதல்ல பெற்ற அப்பனே கஸ்தூராஜாவும் அந்த அம்மாவும் இல்லைன்னு ஒரு வழக்கு எத்தனை வருஷம் நடக்குது. மேலூரில் கதிரேசன் ஒரு கண்டக்டர், அவர் என்னுடைய பையன்னு சொல்லி நீங்கள் ஒரே நாளில் முடிய வேண்டிய விஷயம் முடிய மாட்டேங்குது. ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கஸ்தூராஜாவோட அந்த செத்து போன கதிரேசனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடு, யார் பையன் 10 நிமிஷம் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு தள்ளி விட்டாங்க. ஏன்? அது பின்னாடி ஒரு பெரிய அரசியல். இதை செய்யத்தான் தனுஷ் உண்மையாக கஸ்தூராஜா மகன் இல்லைன்னு மக்கள் சந்தேகப்படுறோம். சரியா? அப்போது சினிமா கடைசியில் நியாயமே கிடைக்காம இறந்து போயிட்டாரா? ஆமாம். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், கஸ்தூராஜா டிஎன்ஏ, தனுஷு டிஎன்ஏ, கதிரேசன் 3 எடுத்தா யாருக்கு பொருந்தது, யாருக்கு 3 பேருக்கும் பொருந்தலையா, வேலை முடிஞ்சுது. ஒரு சாதாரணமாக ஒரு நாளில் முடிக்கிற விஷயம் எங்கே எத்தனை வருஷமாக எழுதிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். அப்போ என்ன காரணம்? ராமஜெயம் கொலை வழக்கு கதை தான் 21 வருஷமாக, சரி 11 வருஷமாக இழுக்குது இல்லை, அதே கதை தான் தனுஷ் கதை 21 வருஷமாக இழுக்குது. அப்போது இங்கே உண்மைகள் எல்லாம் மறைக்கப்படும். உண்மைகள் எல்லாம் சினிமாக்காரனா நீங்கள் அது ஒரு பெரிய கிளாமர் கிடைக்குது, அதுக்கு பெரிய வாய்ப்பு கிடைக்குது. தனுஷ் ஒரு ஓரின சேர்க்கையாளர். ஆமாம், அதான் சொல்றாங்க இருக்கலாம். ஏன்னா சுசித்ரா அவருடைய கணவரோட ஓரின. அந்த மாதிரி தான் சொல்லுது. ஒரு பெண் சொல்லும்போது நமக்கு அதை நம்பி தான் ஆகணும். ஆண் சொல்வதை விட பெண் சொல்வது உண்மை இருக்கும். ஏன்னா புகழ்பெற்ற நடிகர் மீது ஒரு பாடகி வந்து ஒரு குற்றம் வைக்கும்போது அவர் மேலே ஏற்கனவே அவங்க விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. அதன் காரணமாக அவர் கோபத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம்ல. சரி, இதெல்லாம் கோபத்தின் வெளிப்பாடெல்லாம் இல்லை சார். நீங்கள் சினிமாக்காரர்கள் மீது சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லிட்டேன், இயற்கைக்கு மாறான நபர்கள். எப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர், பேரெல்லாம் கேட்கக்கூடாது, அவருக்கு பிடிச்ச ஒரு பெண்ணு வேணும்னா அந்த பெண்ணோட அவர் உல்லாசமாக இருந்துட்டு மனைவிட்டு போய் காசு வாங்கிட்டு போன்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ 20 வருஷத்துக்கு முந்தி
அப்போ இதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். வேற 20 வருஷத்துக்கு முன்பு ஒரு உச்சபட்ச நடிகர். ஆமா ஆமா ஆமா, பேர் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ இதுதான் சினிமாக்காரனுடைய வாழ்க்கை இதுதான். அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய விஷயமா இல்லை, ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதாவது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் செக்ஸ் என்பது ஒரு மிக சாதாரணமான விஷயம். டி ராஜேந்தர் தான் சொல்லுவார், கருப்பாக இருந்தால் நடிகை ஆயிடலாம், ஆனால் கற்போடு நடிகை ஆக முடியாது. டி ராஜேந்தர் தான் சொல்லுவார். இதுதான் சினிமா. அதனால் சினிமாவில் இரவு விருந்து இல்லாத, நைட் பார்ட்டி இல்லாத, நைட் பார்ட்டியில் கலந்து கொள்ளாத சினிமா நடிகர்கள் யாருமே இல்லை. குடும்பம் நீங்கள் இமான பொண்டாட்டியை வந்து சிவகார்த்திகேயன் தள்ளிட்டு போயிட்டாருங்கிறார். பகிரங்கமான விமர்சனம் பார்த்தோமா இல்லையா? அப்போது இதுக்கு வந்து சிவகார்த்திகேயன் எந்த பதில் ஆமான்னு சொல்லி இல்லைன்னு சொல்ல, ஆகும்போது இமான் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ அந்த அம்மா ஏன் டைவர்ஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன? அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைமையா இல்லை சார். அதான் ஓப்பனாக இருந்தாலும் சொல்கிறானே, என்ன என் பொண்டாட்டிய சிவகார்த்திகேயன் தொடர்பு இருக்காரு, இதுக்கு மேலே என்னத்தை சொல்ல முடியும்? பச்சையாக இதை சொல்ல முடியும்? பாவை எந்த பெண்களையும் தரந்தாழ்ந்து பச்சையாக சொல்லக்கூடாது. பெரிய அந்த அம்மா பிடிக்க போயிடுச்சு, அவ்வளோதான். சிவகார்த்திகேயன் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர், இன்று வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நடிகரும் கூட சொல்லலாம். எல்லாம் சரி. இமான் அவர்களோட பல திரைப்படங்கள்ல அவர் வந்து இணைந்து வேலை பார்த்திருக்காரு, நடிச்சிருக்காங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகரா வளர்ந்து வர்றாரு. இப்போ இமான் அவர்களுக்கு சில திரைப்படங்கள் ஒப்பந்தமாகல, அதனால ஒரு காழ்ப்பு உணர்ச்சியின் காரணமா இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். சிவகார்த்திகேயனை காப்பாத்துறதுக்கு இருக்கிற பிஆர்ஓ சினிமா தரங்கட்ட விமர்சனத்திற்கு ஏன் பதில் கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கலாம்ல சிவகார்த்திகேயன். அதாவது இது அயோக்கியம் வந்து 100% சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா மனைவி இழந்துட்டு இருக்கிறவனுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும். மனைவி இருக்கு, ஒரு பிள்ளை இருக்காங்க, குழந்தைகள் இருக்கு. சிவகார்த்திகேயன் குடும்பத்தோட திடீர்னு ஒரு சிவகார்த்திகேயன் பத்தி கவலைப்படுறீங்க? கவலைப்படல. ஒரு குடும்பம் இல்ல, நானு அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர். அவருக்கு எந்த அவர் பொண்டாட்டி அவரோட இருக்கு, இமான் முன்னாடி இமானோட இல்ல. அதுக்கு அவரை தானே கேட்கும், இமான தானே கேட்கும். இல்ல சிவகார்த்திகேயன் நீங்க வந்து ஒரு தரப்பு சிவகார்த்திகேயன் வக்கீல் ஆயிட்டீங்க. சம்பளம் வாங்க வக்கீல் கிடையாது. தனியார் சேனல்ல இருந்து ஒரு சார் அந்த கதையெல்லாம் வேண்டாம், இருந்து எல்லாம் சரிதான். படிப்படியாக முன்னேறி ஒரு திரைப்படத்துல வாய்ப்பு கிடைச்சு அதை நடிச்சு அவர் நடிப்பை வெளிப்படுத்தி இன்னைக்கு வந்து அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகரா உயர்ந்து வந்திருக்காங்க. 100 கோடி சம்பளம் வாங்கிட்டோம். இப்போ அவரால திடீர்னு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு அவர் பதில் கொடுக்கலன்றது தரங்கட்ட விமர்சனத்துக்கு ஏன் பதில்? ஆமா, அயோக்கியம் பண்ணி போட்டு விமர்சனம் தான் முழுக்க அயோக்கியம். அப்படி ஒரு இல்ல கருத்து இருக்கும்ல அவருக்குள்ள சார். அப்போ இழப்பு வந்து யாருக்குன்னா இமானுக்கு தான் இல்லை. இமானுக்கு குடும்பத்தில் பொண்டாட்டி இல்லாமல் விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அம்மா பிரிஞ்சுட்டார். அந்த அம்மா ஒரு குழந்தைய வச்சுட்டு அந்த அம்மா கல்யாணம் ஆகலை. அவர் அப்போ இதுக்கு யார் காரணம்? சிவகார்த்திகேயன் தான் காரணம். பகிரங்கமாக ஒரு ஆள் என் பொண்டாட்டி ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிட்டான்னு உலகத்தில் எவனுமே சொல்ல மாட்டான், எவனுமே தொடர்பு இருக்குன்னு எவனுமே சொல்ல மாட்டான் சார். அப்படி ஒரு சொல்றாங்க சார். சார் எவ்வளவு பேர் கேக்குறாங்க, ஆதாரங்கள் இருக்க, ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை ஒரு நடிகர் மேல வைக்கும் போது ஆதாரங்கள் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆதாரங்கள் வெளியிடலாம். தான் கேட்பான், மனநோயாளி தான் கேட்பான். எப்படி மனநோயாளி? இப்ப சவுக்கு சங்கர் வைத்து இருக்கக்கூடிய பல விமர்சனங்களுக்கு ஆதாரம் இருக்கான்ற ஒரு கேள்வி தானே வைக்கிறாங்க. ஆதாரம் இருக்கானே, ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை தான் சவுக்கு சங்கர் வந்து வைக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. அதே போலதான் நீங்க இதையும் பார்க்கணும். அவர் ஒரு சினிமா நடிகர்னால விமர்சனங்கள் மாறிடாது இல்ல சார்? இல்ல இல்ல, சினிமா நான் தான் முதலே சொல்லிட்டேன், சினிமா நடிகன் இரவு விருந்து கலந்துக்காத சினிமா நடிகனும் நடிகர்களும் இல்லை யாருமே. இதே சினிமால போற்றக்கூடிய ஒரு நடிகராகவும் தலைவராகவும் இருந்தவர் விஜயகாந்த். அவருடைய மறைவிற்கு இந்த தமிழ்நாடுல நாடே வந்து அஞ்சலி சார். அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். வருத்தம்லாம் இல்லன்னு சொல்ல முடியாது. நேயர்களை பார்த்து நீங்க சொல்ல முடியுமா விஜயகாந்த் மறைவு வந்து இந்த மக்களுக்கு ஒரு துயரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதுல ஒரு துயரம் இல்லை. அவருக்கு எத்தனை கோடி கல்யாணம் பண்ணவா, எத்தனை கோடி இடம், எதுல சம்பாரிச்சு, அரசியல் சம்பாரிச்சு. இங்க நீங்க போனீங்கன்னா விஜயகாந்துடைய அவருடைய கல்யாண மண்டபம் கோவிலா மாற்றப்பட்டிருக்கு. நீங்க விஜயகாந்த் விஜயகாந்த் கட்சியில சேர்ந்திருப்பீங்க போல சொல்றீங்க. முதல்ல பேசும்போது சிவகார்த்திகேயன் வக்கீல் சொன்னீங்க. இப்ப விஜயகாந்த் கட்சியில சேர்ந்துட்டு சொல்ற கேள்விகள் நியாயமல்ல சொல்றீங்க. விஜயகாந்துக்கு 1/2% ஓட்டு தான் விழுந்தது. எப்போ எதிர்கட்சி தலைவரா நின்று? ஆமா, அதான் எதிர்கட்சி தலைவரா இருந்து ஈரோடு கிழக்குல 0.5% வாக்கு தான் விழுந்தது தெரியுமா? உயிரோடு இருக்கும்போது, விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது சட்டமன்றத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய குரல் எப்படி இருந்ததுன்னு, ஒரு ஆண்மகனாக அவருடைய குரல் எப்படி ஒலித்ததுன்னு இந்த நாட்டு மக்களுக்கே தெரியும். அப்புறம் மக்கள் 60% ஓட்டு போட்டான்.
ஈரோடு கிழக்கில் விஜயகாந்த் கட்சி சீந்தருக்கு ஆள் இல்லாமல் 2021 வேலுமணி விஜயகாந்துக்கு எப்படிப்பட்ட அநீதி நினைக்கப்பட்டது மக்களும் அறிவாங்க, அல்ல அவங்களுக்கும் தெரியும். இல்லை சார், மக்கள் தான் சார் ஓட்டு போடல. 2021 விஜயகாந்த் தனியாக நின்று 1% கூட வாங்க முடியல சார் உயிரோடு இருக்கும்போது. அப்போ அதே மக்கள் தூக்கி தெருவில் போட்டான், அதே மக்கள் தூக்கி தெருவில் போட்டான். அதனால் ஜெயலலிதாவை தூக்கி தலையில் வச்ச காலமும் உண்டு. ஜெயலலிதா டெபாசிட் போய் பருகூரில் டி ராஜேந்தர் 2வது இடம் வந்த காலம் உண்டு. அதனால் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான் சார். நீங்கள் மக்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம், மக்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். நீங்கள் ஒரு யூடியூப்ல ஒன்று பேசிங்கன்னா அப்போவே கமெண்ட் போடுறான். இதை விட நம்ம நீங்கள் பேசுகிறவன் ஆங்கரை விட கெஸ்ட்டை விட அதிக அறிவாளியாக நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறான், அவ்வளோ விஷயத்தோட போடுறான். அப்போது அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல, அவ்வளோதான். ஆங்கர் வாய்ப்பு கிடைக்கல, கெஸ்ட் வாய்ப்பு கிடைக்கல, அவன் பார்த்துட்டு இருக்கான். அந்த வாய்ப்பு கிடைச்சா பல பேர் கோடம்பாக்கத்தை நோக்கி பல பேர் சினிமாவுக்கு வந்துட்டு தான் இருக்கான், ஜெயிச்சுட்டு தான் இருக்கான். சிவகார்த்திகேயன் ஒருத்தர் வெற்றி பெற்று உயர்ந்து வந்ததுனால இப்போ பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா வெற்றி பெறுவாங்க. இப்படி ஒரு போட்டிக்கு மக்களிடையே கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. இல்லை நீங்க எப்படின்னா இமான் அவர்களுக்கு இப்போ நீங்க வக்கீலா மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் வெளியில் வந்த செய்தியை சொல்கிறேன். பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பு தான். நான் எப்பவுமே யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் இருப்பது தான் மனிதாபிமானமே தவிர, ரோட்டில் ஒரு ஆணும் பண்ணி சண்டை பிடிக்கிறான்னு யாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க? நியாயத்துக்கு சப்போர்ட். அப்போ நீங்கள் தப்பான ஆளுன்னு அர்த்தம் கிடையாது. ஆமாம் கிடையாது. ஆமாம், அதான் நீங்கள் அதாவது ஒரு பெண் அநியாயம் சண்டை போட்டா என்னைக்கே பெண் அநியாயம் சொல்லிட்டு போயிடும். என்னைக்கே பெண் அநியாயம் பண்ண ஏற்றுக்கொள்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது கேட்கிறேன். ஏழையும் அநியாயம் பண்ணதே கிடையாது. ஒரே வார்த்தை முடிஞ்சு. ஏழையும் பணக்காரன் சண்டை பிடிக்கிறான், யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க இல்லையா? நியாயத்துக்கு. ஆமாம், நான் ஏழைக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா ஏழைகிட்ட 100% நியாயம் இருக்கும். ஆமா, நியாயம் தான் ஏழையாக இருப்பார். சரிங்களா? அதுதான் நான் சரியாக தான் சொல்லியிருக்கேன். நீங்க நியாயத்தின் பக்கம்னா அப்ப யார் பக்கம்? அப்புறம் அதை நீங்க சொல்ல மாட்டீங்க. ரெண்டாவது வார்த்தை கிடையாது. இல்ல இல்ல, ஏழையின் பக்கம் நியாயம் இருக்கும். பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஏழையாக இருப்பார்கள். இது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஓகே. அதே போல பெண்ணுக்கு ஆணுக்கு சண்டைனா பெண் பக்கம் தான் நியாயம் இருக்கும். ஏன்னா சமூகத்தை எதிர்த்து போராடுறவ பெண்ணு தான், ஆண் அல்ல. ஆணை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் 2 பேருக்குமான சச்சரவுல என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆணாதிக்கம் தான் இருக்கும். பெண்ணுட்டு என்ன இருக்கும்? பாவம், பச்சாதாபம் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஏழை நாடு பணக்கார நாடு சண்டை பிடிக்கிறாங்கன்னா ஏழை நாட்டில் பாவமாக இருக்கும். பணக்கார நாடு என்ன பண்ணுவான்? அணுகுண்டு வச்சுருவான், ஒரே குண்டை போட்டுருவான். அமெரிக்காரன் ஜப்பானில் போட்டான். அதே அதனால் ஆண் பெண் இந்த விமர்சனங்களுக்கு வரும்போது இப்போ தனுஷ் ஒரு சிறந்த தகப்பன் இல்லை அப்படின்னு சொல்லி அதை சுசித்ரா பாடகி அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியான தாயார் இல்லைன்னு சொல்லி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு, பகிரங்கமான குற்றச்சாட்டாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க குடும்ப சண்டை. அதை சுசித்ரா பேசுவதற்கு சுசித்ராவுக்கு தகுதி இல்லை. ஏன்னா தனுஷ் உடைய பையன் 2 பேரையும் லிங்கா மித்ரா வளர்ப்பதற்கு ஐஸ்வர்யாவுக்கு இருக்கிற தகுதியை விட சுசித்ராவுக்கு தகுதி இல்லை. அதனால் பெற்ற சரியான தகப்பனாக இருக்காரு, ஐஸ்வர்யா சரியான தாயாராக இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லை, அதுதாங்க, அதை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு சுசித்ராவுக்கு தகுதி இல்லைன்னு. அது அவங்க குடும்ப பிரச்சனை. அந்த பையனுக்கு ஏறக்குறைய ரஜினிகாந்துடைய சொத்து ஒரு 3000 கோடி ரூபா அந்த பையன் 2 பேருக்கு இருக்குது. இதில் யார் வளர்த்தாலும் வளர்க்கலினாலும் அவங்க அந்த ரெண்டு பசங்களும் கோடீஸ்வரர் வீட்டு பசங்கள், மில்லியனர் வீட்டு பசங்க. அதனால் அந்த தகுதியெல்லாம் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. குடிசையில் படுத்து கிடக்கிறான், பள்ளிக்கூடம் போகிறதுக்கு ஃபீஸ் கட்டாமல் காசு இல்லாமல் இருக்கான். பாதி பேர் பாதியிலே நின்றுட்டு வீட்டுக்கு போயிடறான். கிராமத்தில் மாடு மேய்க்க போயிடறான். அவனை பற்றி பேசுங்க. லிங்காவுக்கும் மித்ராவுக்கும் ரஜினிகாந்துடைய சொத்து, தாத்தா சொத்து பேரனுக்கு எவ்வளோ போகுது? ஆளுக்கு 1000 கோடி ரூபா இருக்குது. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதான் ஒரு கவிஞன் பாடுதான், உணவு இல்லாமல் கோமணத்தை கட்டிட்டு வயலில் ஏறு ஓட்டுறான்ல, அவனை பற்றி பாடுறா கவிஞா. நீ எங்கேயோ பசிச்சுட்டு, அதாவது பசியே வராமல் நீங்கள் வசதியாக இருக்கிற ஆளை பற்றி பாடாதறான். அது மாதிரி பாட வேண்டியவன் பார்க்க வேண்டியது எது? வறுமை கூட்டு கீழே கிடக்கிறான், அவனை பற்றி பார்க்கணும். அவன் தான் இப்போ சமூகத்தினுடைய அத்தனை அடையாளம். அதனால அதை அரசு எடுத்து கேட்க வேண்டிய செய்ய வேண்டியது அரசு. நம்ம நடிகர்கள் கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது இல்லை. நடிகரோடு நடிக்கிறதோடு நிறுத்திக்க, அரசியலுக்கு வராது. நடிப்பு என்பதோடு முடிச்சு. கேரளாவில் எந்த நடிகரும் அரசியலுக்கு வர்றது இல்லையே, கலிச்சடைகளெல்லாம் அவன் கூப்பிட்றதே இல்லையே. பினராயி விஜயனுக்கு இணையாக ஏதோ ஒரு நடிகரை சொல்லிட முடியுமா?
பினராயி விஜயனுடைய தியாகத்துக்கு முன்னாடி ஏதாவது நடிகரை சொல்லிட முடியுமா? இங்க ஒரு நடிகர் அரசியல் வர்றதுக்கு காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் என்ன இருக்குன்னா சிஸ்டம் கெட்டு போயிருக்குன்னு, அதாவது நிறைய ஊழல் மெலிந்து போயிருக்குன்னு சொல்றாங்க. அரசியலே தெரியாதனால சினிமாக்காரனுக்கு பின்னாடி போறான், அவ்வளவு. இவனுக்கு அரசியல் தெரிஞ்ச சினிமாக்காரன் போக மாட்டான். அரசியல் பூராம அவன் கேர் பண்ண அரசியல் தான் அவனுக்கு. இங்க இருக்கிறவனுக்கு கேர் பண்ண அரசியல். தெருவில் விஜய் வந்து அரசியல் கட்சி வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று துவங்கி இருக்காரு. அவர் வாங்கக்கூடிய சம்பளம் வந்து 200 கோடி விமர்சனங்கள் இருக்கு. 200 கோடி விட்டு அவர் வந்து கட்சி துவங்க வேண்டிய அவசியம் என்ன? 500 கோடி சம்பாதிக்கலாம். 500 கோடி 1000 கோடி விஜயகாந்துக்கு எப்படி பாண்டிச்சேரியில் ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் எப்படி வந்தது? கல்யாண மண்டபம் எப்படி வந்தது? ஆண்டாளர் மெடிக்கல் காலேஜ் நடிச்சு வந்ததா? இது மாதிரி 100 நடிகர் நடிச்சிட்டு இருக்காங்க. சொந்த உழைப்பு தான். அரசியல்ல சொந்த உழைப்புல வந்தது. அதெல்லாம் 300 நாடு 200 கோடி 300 கோடி வாங்கினதுல வந்தது. எல்லாம் அரசியல் ஆதாரங்களே இல்லாத குற்றம். ஆதாரமே இல்லை. பாண்டிச்சேரியில் தான் வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் தான் மெடிக்கல் காலேஜ். அவங்க ஒரு விஷயத்தை யாருக்கும் தர மாட்டாங்க. ஒரு 100 ரூபா கம்மியாக இருக்குன்னா கூட சீட்டை விற்பதற்காக தான் மருத்துவக் கல்லூரி. பார்டர் மார்க் வாங்கிட்டு அங்கே கொண்டு 50 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் சீட். அதுக்கு தான் விஜயகாந்த் பொண்டாட்டி விஜயகாந்த் ஆரம்பிச்சது. விஜயகாந்தில் பொண்டாட்டி இப்போ அப்படி தான். இதுதான் நீட் எழுதி 120 மார்க், 720க்கு 550 மார்க் வாங்கினா அரசு கோட்டா, 120 மார்க் வந்தால் தனியார் கோட்டா விற்றுக்கலாம். அப்போது பாஸ் ஆகிறவனும் டாக்டர் ஆவான், ஃபெயில் ஆகிறவனும் டாக்டர் ஆகும். அதுக்கு தான் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கான் தனியார். இதுதான் நடக்குது. எல்லா சாராய் உடையார் மெடிக்கல் காலேஜ், ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் தான் நடக்குது. அதனால் கல்வியை விற்பதற்காக இந்த கடைக்கோடி அயோக்கியர்கள் காசு பணம் பண்ணுவதற்காக அரசாங்கம் சாராயம் விற்குது, தனியார் கல்வியை விற்கிறான். இதுதான் நடக்குது. விஜய் வந்து அந்த கல்வியை வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்காரு. மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாலாம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ 10வது 12வது படிப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மீண்டும் சந்திக்க இருக்காருன்னு. மீண்டும் பென்சிலு, பேனா, நோட்டு, ஊக்கத்தொகை கொடுத்திருந்தாரு. அந்த படித்த மாணவர்களை கூப்பிட்டு பாராட்டி இருக்காரு. இதை நீங்க பாராட்டாம பாராட்டு தான். அதாவது சார், விஜய்க்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 கோடி ரூபா சொத்து இருக்கு. உண்மையாகவே எம்ஜிஆர் மாதிரி ஒரு அநாத பள்ளிக்கூடம் நடத்துனது தான் நான் பாராட்டுவேன். ஒரு அநாத கண்ணு தெரியாதவன் பள்ளிக்கூடம், காது கேட்காதவன் பள்ளிக்கூடம், ஊனமுற்றும் பள்ளிக்கூடம், இப்படி தான் நடத்தினாருன்னா விஜய் நீங்கள் சொல்கிறத நான் பாராட்டுவேன். இரவு நேர பாடசாலை இன்னொன்று பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம் ஆமாம். அதாவது விஜய் நூலகம் இருக்கு. அவன் நூலகம் இதெல்லாம் ஏழை மக்கள் தான் நீங்கள் சொல்றவங்க தான் பயன்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதாவது இது நீங்கள் அதாவது 5000 கோடிக்கு ஒரு 500 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக. எவ்வளவு 1000 ரூபா செலவு பண்ணிவிட்டு 10,000 ரூபாய் விளம்பரம் கொடுக்குற ஆள் இருக்கான் பேப்பரில். எவ்வளோ செலவு பண்ணுவான்? 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவான் சார். 50 லட்ச ரூபாய்க்கு விளம்பரம் கொடுப்பான். அதாவது கார்கில் வார் நடந்தது, நல்லா கேட்டுங்க. கார்கில் வார் நடக்கிற பொழுது முதலமைச்சர் அப்போ கருணாநிதியுடைய மனைவி, அதாவது ஸ்டாலினுடைய அம்மா, அந்த அம்மா பேர் தயாளு அம்மா. தயாளு அம்மா கார்கில் நிதி 10,000 ரூபா கொடுத்தார். இது அன்னைக்கு செய்தி. அரசு விளம்பரம் எல்லா பத்திரிகைகள், தினகரன், மாலை முரசுக்கு 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தாங்க. எவ்வளவு? 3 லட்சம். ஆமாம். இந்த அம்மா கொடுத்த நன்கொடை எவ்வளவு? 10,000 ரூபா. முதலமைச்சருடைய மனைவி தயாளம்மா 10,000 ரூபா நிதி கொடுத்தாங்க, கார்கில் நிதின்னு. மக்கள் வரி பணத்தை எடுத்து தினத்தந்திக்கும், தினமலருக்கும், தினகரனுக்கும் எவ்வளோ விளம்பரம்? 3 லட்ச ரூபா விளம்பரம். இதுதான் சினிமாக்காரனுடைய இயல்பும் இதுதான். விஜயால எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு சொல்றீங்க? எந்த மாற்றம் இருக்காது. விஜயகாந்த் என்ன மாற்றம் நடந்தது? ரஜினிகாந்த் என்ன மாற்றம் நடந்தது? சிவாஜிட்டு என்ன மாற்றம் நடந்தது? டி ராஜேந்தர் என்ன மாற்றம் நடந்தது? பாக்யராஜ் என்ன நடந்தது? கருணாஸ் என்ன நடந்தது? இவர் கார்த்திக் என்ன மாற்றம்? இப்படி பட்டியல் நிறைய இருக்கு. இவர் கட்சி ஆரம்பிக்க போறாரு. எம்ஜிஆர் கிட்ட என்ன மாற்றம் நடந்தது? சிவாஜி கிட்ட என்ன மாற்றம் நடந்தது? எம்ஜிஆர் விஜய் கிட்ட என்ன மாற்றம் நடந்தது? எம்ஜிஆர் நான் சொல்லவே இல்லை. ஜொலிக்காத நடிகர்கள் பேரெல்லாம் சொல்றீங்க. நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்களே. அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க. பேரு புகழ் உள்ள நடிகர்கள் யார்? இந்த கேள்விதான முக்கியமா பார்க்க புகழ் மக்கள்ல கொடுக்கணும். சினிமா விஜய்க்கு இல்லையா பேரு புகழ்? எலெக்ஷன்ல ஒரு 50 சீட் ஜெயிச்சாருன்னா இப்ப நீங்க சொல்ற பேரு புகழ் நான் ஏத்துக்குவேன். உள்ளாட்சி தேர்தல் மாதிரி படிச்சாங்க சார். எத்தனை பேர் இருக்காங்க? 129 உள்ளாட்சி தேர்தலில் 129 இடங்களை ஜெயிச்சிருந்தாங்களா கவுன்சிலர்? இது சார் தமிழ்நாட்டில் மொத்தம் 12,000 இருக்கலாம். அவருடைய புகைப்படம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. எந்த கட்சிகள், பல கட்சிகள் அந்த இடத்துல போட்டியிட்டது.
பல ஆண்டுகளை துவங்கி சுயேட்சை இருந்தவங்களை யாருமே வெற்றி பெறலையே. சுயேட்சை கவுன்சிலரை நீங்க கணக்கு போட்டீங்கன்னா விஜய் கட்சியோட அதிகமாக வருவோம். சுயேட்சை கவுன்சிலர்களை விஜய் சுயேட்சை நம்ம வேண்டாம். நான் சொல்றது இப்போ வளர்ந்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், இல்லை தொடங்கப்பட்டு பல ஆண்டுகளாக பயணிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கலாம். விஜயோட ஒரு படி மேலே அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்களா? இல்லை அப்படி இல்லை, வாங்கியிருந்தாங்களா? அதாவது நீங்கள் தேர்தல் நின்று ஒரு 25 சீட்டு ஜெயிச்சாருன்னா விஜயை மக்கள் ஏற்றுக்கொண்டதாக எடுத்துக்கலாம். தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறான், எதில் 1/3 இருக்கணுங்கிறான். அதே இன்னும் அவருடைய கொள்கைகள் அறிவிக்கப்படலை. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாருன்னு சொல்றாங்க, கொடி அறிவிக்க போறாருன்றாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதன் பிறகு எப்படி இருக்கும் அவருடைய திமுக கவர்மெண்ட் ஏதாவது ஒரு கேஸை போட்டு ஒரு வைகோ உள்ள வச்ச மாதிரி, திருமாவளம் உள்ள இருந்த மாதிரி, ராமதாஸ் உள்ள இருந்த மாதிரி 3 மாதம் ஒரு வழக்கு. அதோட விஜய் லண்டனில் தான் இருப்பார், இங்கே இருக்க மாட்டார். எங்க அவ்வளோ சர்வ சாதாரணமாக நினச்சிக்கிட்டீங்களா? இங்கே சாதாரணமாக சொல்கிறேன். இதை விட பல மடங்கு பெரிய அசூரனாக வந்தார் ரஜினி. வர்றேன், லேட்டஸ்ட்டாக வர்றேன், மூப்பனார் வருவார் வீட்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல், விஜய் ஒரு அரசியல் வெறியோட இருங்க சார். ரஜினி வீட்டுக்கு யார் யார் வந்தாங்க தெரியுமா? மோடி வந்தார். ரஜினி அரசியலுக்கு வந்தாரா? அதுதான் கேள்வி. அப்போ எதுக்கு வீட்டுக்கு போனாங்க? அவர் வீட்டுக்கு போனது பல பேர் ஒரு நட்பு ரீதியாக அப்படி பாராட்ட கூட போயிருக்கலாம். பல பேர் அரசியலுக்கு பெற்ற நடிகர், அதாவது அரசியலுக்கு கூப்பிடுறதுக்காக போனாங்க. அவர் அரசியலுக்கே வரல. அவர் வரல, இவர் வந்துட்டாருங்களா? இவர் இன்னும் வரல, 2 வருஷம் கழிச்சு வரன்னு இருக்காரு. யாரு? விஜய். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு ஏன் எலெக்ஷன் நிக்கல? இப்போ இந்த ஏன் எலெக்ஷன் நிக்கல அது சொல்லுங்க. 26 இலக்கு, 28 இலக்கு, அப்புறம் 32 இலக்கு, 42 26 தான் உங்க இலக்கு. ஆரம்பமே நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லி சொன்னாரு. நான் அடுத்து 3 மாசத்துல வர்றேன், 6 மாசத்துல வர்றேன், ஒரு வருஷத்துல வர்றேன். ரஜினிகாந்த் விஜய் ஒப்பிடாத கூடாது. ஆனா ரஜினிகாந்த் வரன்னு சொல்லி அவர் வரவே இல்லை. கட்சி இவர் கட்சி கொடி அறிவிச்சிருக்காரு. இவர் இன்றைய ரஜினி. அவ்வளவுதான். ரஜினி ரசிகர் மன்ற கொடியெல்லாம் அறிவிச்சு நீங்க ராகவேந்திரா கல்யாணம் பண்ணது எத்தனை கூட்டம் போட்டாங்க? ஒன்றும் நடக்கலையே. அதனால விஜய் கட்சி கொடி அறிவிக்க இருக்காரு. அவன் விஜய் முதல் மாநாடு இருக்கு மதுரையில் நினைக்கிறேன். காசு இருந்தா யாரு வேணா மாநாடு போடலாம். ரசிகர்களுக்கு காசை கொடுத்தா அவன் லாரி எடுத்துக்கணும், கூட தயாரித்துக்குவான். பிரியாணி வரமாட்டாருன்னு சொன்னதுக்கு நான் சொன்னேன். வரமாட்டார். இதெல்லாம் அடுத்த படத்தை தயாரிக்கிறதுக்காக அடுத்த படம் 150 கோடி ரூபாய்க்கு விற்கணும், 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டு, அதுக்கு இந்த சீனெல்லாம் போடுவார். ரஜினி இப்படி தான் போட்டு இருந்தார். அதே சீன் தான் விஜய். கண்டிப்பாக வரமாட்டார். அரசியலில் அவர் நிற்கவே மாட்டார். 50 எம்எல்ஏ வந்தால் தான் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர முடியும். 1962 இந்த அண்ணாதுரை, இந்த கருணாநிதி கும்பல்லாம் 50 சீட் ஜெயித்தாங்க, காங்கிரஸ் எதிர்த்து. அதுக்கு பிறகு தான் 67 ஆளுங்கட்சி. இப்படி அவர் 50 சீட் ஜெயிக்கணும். விஜய் 50 சீட் ஜெயிச்சாருன்னா எல்லாம் திரும்பி பார்ப்போம், ஓட்டு போடுவோம். முதலமைச்சர் 26 இலக்குன்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் தான் நேரடி போட்டின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சராக தான் அவருடைய முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்க போகிறதா விஜய் அவருடைய அறிக்கைகளில் கூட அவர் எதுவும் இல்லையோ சக்ஸஸ் மீட்டில் கூட சொல்லியிருப்பார். தப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவருடைய இலக்கு சரியாக தானே போயிட்டு இருக்கு. அவர் பயணங்கள் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு. அவர் நேரடியாக அவர் சந்திக்க இருக்காருன்னு தானே பார்க்கணும். இல்லைங்க, அதெல்லாம் அது சும்மா கோடம்பாதில் உட்காந்து அறிக்கை கொடுத்தாலாம் இது நடக்காதுங்க. கன்னியாகுமரியிலேருந்து அரசியல் ஆரம்பித்து நீங்கள் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் வரணும். அதுதான் அரசியல். அப்படி வருவாரா? 50 சீட் ஜெயிப்பாரா? திமுக அதிமுக எதிராக ஸ்டஃப் கொடுப்பாரா? அங்கே இருக்கிற மந்திரிக்கு எதிராக அங்கே இருக்கிற விஜய் ரசிகர் பண்ணுறான் அரசியல் பண்ணுவானா? எம்எல்ஏக்கள் அரசியல் பண்ணுவானா? 234 தொகுதியிலையும் 235 470 பேர் இருக்கான் ஆளுங்கட்சி எதிர்கட்சியில். அவ்வளோ பேர் எதிர்த்து நிற்பாரா? இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. எம்ஜிஆர் இவ்வளோ மாதம் திமுகவிலிருந்து உலகம் சுற்றி வாலிபன் படம் ரிலீஸே பண்ண முடியல. பம்பாய் ஓடி போயிட்டார். பம்பாயிலேருந்து பொட்டி போகிற ஃப்ளைட்டில் வந்தது. போஸ்ட் ஓட்டினா முனிசிபாலிட்டி வரி பிச்சுட்டான். இப்படிலாம் நடந்தது. அதெல்லாம் மீறி தான் எம்ஜிஆர் வந்தார். அப்போது அதே போல் விஜய் வருவாரா அப்படின்னு பார்ப்போம். ஜிவி பிரகாஷ் ஒரு திரைப்பிரபலனால இது பேசுவோர்லாம் இருக்குது. குப்பனை கல்யாணம் பண்ணி பிரிஞ்சா பேரெல்லாம் பேசுவானா? அப்படி தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் முதல்ல சொல்கிறது கவர்ச்சி அரசியல், கதை அரசியல், சதை அரசியல். இதை எத்தனை டைவர்ஸ் ஆகுது நாட்டில். திருமணங்களே நடிகர்களுடைய திருமணமே சதை அரசியல். வேற என்ன இருக்காது? வேற அப்படிதான் இருக்குமா? ஆமாம், வேற என்ன இருக்கு? கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. உண்மைதான் சொல்றேன். நடிகர் நடிகைகளை பைல்வான் ரங்கநாதனோட நீங்க கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்கு. நடிகர்கள் நடிகைகளுடைய விவாகரத்தாகட்டும், அவர்களுடைய திருமணங்கள் ஆகட்டும்,
இது எல்லாமே சதை அரசியல் அப்படின்றது ஒரு பெரிய விமர்சனமா இருக்கு. அதாவது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரன் வந்து பல பேர் கட்டிய மனைவியோடு வாழ்ந்து செத்து போன ஒரு ஆளை காமிக்கும், காமெடி நடிகளை காமிக்கும். முதல்ல விஜயகாந்த் கட்டிய மனைவியோட மறைந்து போகும். இல்லை நீங்கள் மறைந்து போன பற்றி நீங்கள் கேட்டீங்க, அதான் நீங்கள் இறந்துட்டார் அவர் நம்ம சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அது நிறைய விமர்சனம் இருக்கு. அதனால மறைந்து போனவர் குற்றச்சாட்டு வைக்கணுன்றதுக்காகவே இல்லை. சினிமா தாங்க சினிமா அதான் சினிமா. மனைவி துணைவி அப்படின்னு பல கதை. கடலூர் சிறையில் அதே செந்தில்குமார் தான் ஜெயிலர். இப்போ கோயம்புத்தூரில் அவர் தான் ஜெயிலர். சவுக்க கையை உடைக்கணும் அப்படின்னா இந்த கை 2-3 துண்டா போயிடுச்சு. 10 காவலர் தன்னை தாக்குனாங்கிறாரு. 10 காவலர் தாக்குற அளவுக்கு சவுக்கு இருக்காரு. துணியெல்லாம் சுற்றி ரப்பர் குழாயை வச்சு ஜெயிலில் அப்படியே அடிப்பான். துணியை சுற்றி அடிப்பான். பல பேர் உள்ளே செத்து சுண்ணாம்பா போயிருக்கும். இந்த ராம்குமார்லாம் அங்கேயும் செத்து போயிட்டான். சவுக்கு சங்கருக்கு பின்னாடி யார் இருக்காங்க? ஏடிஜிபி அருணுக்கு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாம் போய் படுத்துட்டு வராங்கன்னு அவர் பேசுகிறாரு. ப்ரொமோஷனுக்காக போனால் படுக்கணும், படுக்கையை பகிர்ந்துக்கணும்னு பேசுகிறாரு. அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறாரு, உதயநிதி சப்போர்ட் பண்ணுறாரு, G2 பாலா சப்போர்ட் பண்ணுறாரு, வேலுமணி சப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் வளராமல் என்ன பண்ணுறாரு?